நான் வர வேண்டும், என் தம்பி இளையவன் ஊமத்துறை பாண்டியன் வர வேண்டும். 1000 கப்பலும் 100 பரிவாரம் 64 போர்ப்படை தலைவர்கள் 72 வாளையத்தை பட்டைக்காரர்கள் அனைவரும் வர வேண்டும் என்று சொல்கிறாய். உண்மைதான் அரசே. அமைச்சரே, தாங்கள் அறியாத யோசனையா வந்து நாளைக்கு வருவாது நியாயமுண்டா? தாங்கள் இல்லாத காரியங்கள் மன்னா நானங்க செய்வது நியாயமுண்டா? கோட்டைக்கு ஆளில்ல மந்திரியே கொண்டு போகும் மக்கள் என்ன செய்வோம் நாங்கள் கொண்டு செய்வோம் காரியங்கள் மன்னா மந்திரி செய்வது நியாயமுண்டா? அமைச்சரே, அரசே, தாங்கள் வரவில்லை என்றால் பக்கத்து நாட்டு இளவரசர்கள் தங்களை இழிவாக பேச மாட்டார்களா? அதற்காக நாங்கள் வர வேண்டும் என்று சொல்கிறாய். நான் வருவதற்கு சந்தர்ப்ப சூழ்நிலை சரியில்லை. என் தம்பியவன் ஊமத்துறை பாண்டியனை வரவழைத்து அண்ணவனை உன்னோடு அனுப்பி வைக்கிறேன். அமைச்சரே, ஒத்தடி பாதையில போகும்போது அவரை குண்டு குண்டியா குத்தி கொண்டு விட்டாருன்னா யாருங்க பாக்குறது? நான் புத்திமதிகளை சொல்லி அனுப்புகிறேன். மந்திரி மகன் சிவசுப்பிரமணிய காது விழா 3 தினமாக திருச்செந்தூர் வேலவனாலயத்திலே சிறப்பாக நடக்கட்டும். அதை முன்னின்று நடத்திவிட்டு வாருங்கள் தம்பி என்று சொல்லி அனுப்புகிறேன். தாங்கள் நல்ல புத்தியை சொல்லி அனுப்பி வைக்க வேண்டும். ஆகட்டும், போய் வாருங்கள். என் தம்பி இளையவனை வரவழைத்து அவனை உன்னோடு அனுப்பி வைக்கிறேன். உன்னுடைய மகன் சிவசுப்பிரமணிய காது விழா திருச்செந்தூர் வேலவனாலயத்திலே 3 தினங்களாக சிறப்பாக நடக்கட்டும். போய் வாருங்கள் மந்திரி. அப்படி ஆகட்டும் அரசே. தாங்கள் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டைக்கு காவலாக இருக்கிறீர்கள். பாதுகாப்பாக இருக்கிறேன். ஊமத்துறை பாண்டியர் தங்களுடன் திருச்செந்தூர் வேலவனாலயம் பகதூர் வெள்ளையத்தேவன் பல்ல நாட்டில் இருக்கார். 3 பேர் 3 இடத்துல இருக்கீங்க. ஆமா, வந்த வேலை சிறப்பா முடிஞ்சிருச்சு. அமைச்சரே, இல்லங்க, நீங்க பாஞ்சாலங்குறிச்சி கோட்டைக்கு காவலா இருக்கீங்க. ஆமா. ஊமத்துறை பாண்டியர் தங்களுடன் இருக்கிறார். ஆமா. பகதூர் வெள்ளையத்தேவன் வல்ல நாட்டில் இருக்கார். ஆமாங்க. அப்படி 3 பேர் 3 இடத்துல இருக்கீங்க. நான் போய் குழியை வெட்டி ரெடி பண்றேன். இல்லது இல்லங்க, 1000 பேர் 1000 கம்பளம் 100 பரிவாரம் எல்லா பேரும் வர்றாங்கல்ல. ஆமா, அதனால சாப்பாடு சமைக்கணும்ல. ஓ, அதற்காகவா? ஆமா. ஆகட்டும், விறகு போய் நல்லா வெட்டி ரெடி பண்றேன். இல்லது விறகு எரிக்கிறதுங்க, சாப்பாடு சமைக்கணும்ல, எரிக்கணும்ல. ஆமா, அதுக்காண்டி விறகு வெட்டுறேன் போய். அமைச்சரே, என்ன வார்த்தை சொல்கிறாய்? தாங்கள் எதுவும் தப்பாக சொல்லவில்லையே. இல்லையே, என்ன வார்த்தை சொன்னாய்? விறகு வெட்டுகிறேன் என்றாய். சாப்பாடு சமைக்கணும்ல, அதுக்காண்டி. ஆகட்டும் மந்திரி, சென்று வருகிறேன். போய் வாருங்கள், சென்று வாருங்கள். இதோ மந்திரி மகன் சிவசுப்பிரமணிய காது விழாவை திருச்செந்தூர் வேலவன் ஆலயத்தில் வைத்திருக்கிறான். நான் செல்வதற்கு சந்தர்ப்ப சொல்லி சரியில்லை. என் தம்பி இளையவனை வரவழைத்து அவனை அனுப்பி வைக்கிறேன். பார்க்கிறேன் தம்பி இளையவன் ஊமத்துறை பாண்டியனை. மறுமுறை அண்ணரா அழைத்ததினால் எனது தம்பி அழைத்த காரணம் என்னவென்று தெரியவில்லை. அண்ணா அண்ணா அந்த பரம இருக்கின்ற பொழுது அண்ணா என்ன திட்ட
அண்ணா தீரம் பறிந்திய உனது தம்பி நமது மந்திரி மகனான திருமாலத்தை நமது மந்திரி மகனான திருமாலத்தை முன்னிட்டு நீயுமே நடத்த வேண்டும் தம்பி, முன்னிட்டு நீயுமே நடத்தவே. அண்ணா மீண்டும் என்னை அழைத்த காரணம் ஏன் அழைத்தீர்கள், எதற்காக அழைத்தீர்கள்? நமது மதிப்புக்குரிய மந்திரி மகன் சிவசுப்பிரமணிய காதல் விழாவை திருச்செந்தூர் முருகப்பெருமான ஒரு ஆலயத்தில் வைத்திருக்கிறார். அண்ணவனுக்கு நான் செல்வதற்கு சந்தர்ப்பம் சொல்லி சரியில்லையே தம்பி. அதற்காக நீங்களும் 1000 கம்பளம் 100 வரிவாரம் 64 போர்ப்படை தலைவர்கள் 72 வளையத்தை பட்டேக்காரர்கள் அரமனை தங்கைமார்கள் அனைவரும் சென்று மந்திரி மகன் சிவசுப்பிரமணிய காதல் விழாவை திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய ஆலயத்தில் நடத்திவிட்டு 3 திருத்துக்குள் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை வர வேண்டுமே தம்பி. அண்ணா தம்பி, என்ன சொல்கிறாய்? நம்மளுடைய மந்திரி மகன் சிவசுப்பிரமணியனுடைய காதகுத்து காதல் விழா திருச்செந்தூர் ஆலயத்தில் வைத்திருக்கின்றோம் தம்பி. நீ சென்று வர வேண்டும், போய் வர வேண்டும் தம்பி என்று சொல்கிறாய். உண்மையாக அண்ணா தம்பி, உன்னை தன்னும் தன்மையாக நம்மளுடைய பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையில் விட்டுவிட்டு நான் மட்டும் எப்படி அண்ணா திருச்செந்தூர் ஆலயம் செல்வேன்? தம்பி ஊமத்திரை பாண்டியா, அண்ணா எப்படி அண்ணா போவேன்? அண்ணா உங்களை விட்டு பிரிவதென்றா என் பிறப்பே அண்ணா உங்களை விட்டு பிரிவதென்றால் உள்ளம் கலங்குதே என் பிறப்பே. அண்ணா உள்ளம் கலங்குதே என் பிறப்பே. உத்தமி சக்காதவிருக்கும் போது என் பிறப்பே எனது நமது உத்தமி சக்காதவிருக்கும் போது ஒரு குறையுமே நேரதடா தம்பி, ஒரு குறையுமே நேரதடா. உங்களை வண்டு தாடும் ஐயாய் உன்னை விட்டு என் பிறப்பே. அண்ணா ஒன்று தாடும் ஐயாய் உன்னை விட்டு உமதுரை நானும் செல்லலாமா? அண்ணா உமதுரை நானும் செல்லலாமா? தாயான தக்காதவிருக்கும் போது என் பிறப்பே எனது நமது தாயான தக்காதவிருக்கும் போது எந்த குறையுமே நேரதடா தம்பி, எந்த குறையுமே நேரதடா. நமது தாயின் பாகிட்டில் பிறந்தோம் அண்ணா மந்திரி பாண்டியா, என் பிறப்பே. நமது தாயின் பாகிட்டில் பிறந்தோம் அண்ணா தன்னும் தடுமையாய் பிரிந்ததில்லை. அண்ணா தன்னும் தடுமையாய் பிரிந்ததில்லை. தானாவதி செய்த மோசத்தினா என் பிறப்பே எனது நம்பியா. நமது தானாவதி செய்த மோசத்தினால் தன்னு தனியாக பிரியலடா தம்பி, தன்னு தனியாக பிரியலடா. அண்ணா
கீழி போல வாழ்ந்தோம் அண்ணா என் பிறப்பே அண்ணா ஜோடி கீழி போல வாழ்ந்தோம் அண்ணா கூடி பிரியாவும் களமாச்சு நமக்கு கூடி பிரியாவும் களமாச்சு வாசல்ல கிளி போல வாழ்ந்தம்மாடா என் பிறப்பே தம்பியா வாசல்ல கிளி போல வாழ்ந்தம்மாடா சேர்ந்து பிரியவே காலவாச்சு தம்பி சேர்ந்து பிரியவே காலவாச்சு அண்ணா தூண்டிலே பட்டாதொரு மீனை போலே என் பிறப்பே அண்ணா தூண்டிலே பட்டாதொரு மீனை போலே வேதனையாகுதே என் பிறப்பே அண்ணா வேதனையாகுதே என் பிறப்பே கண்ணீல வட்டாதோர் மானை போலே என் பிறப்பே எனது தம்பியா அம்மா கண்ணில வட்டாதோர் மானை போலே கதறி புலம்பவே காலமாச்சு தம்பி கதறி புலம்பவே காலமாச்சு ஆஹா. இப்படி இருக்கும் வேளையில் உன்னை தனிமையாக விட்டு விட்டு நான் எப்படி என்ன திருச்செந்தூர் ஆலயம் தம்பி போவேன் அண்ணா? உபத்திரை பாண்டியா நம் இரு மன்னர்கள் இருந்து ஒருவர் கூட திருச்செந்தூர் வேலைவனாலயம் செல்லவில்லை என்றால் நம்மளை போன்ற பக்கத்து நாட்டரசர்கள் நம்மை பற்றி இழிவாக சொல்ல மாட்டார்களா? அதற்காக மந்திரி மகன் சிவசுப்பிரமணிய காதல் விழாவை முன்னின்று நடத்திவிட்டு வர வேண்டியது தம்பி. நம்மளது கோட்டை விட்டு புறப்படும் பொழுது முள்ளிப்பட்டி கம்பளத்துமார்களை வரவழைக்க வேண்டும். கோட்டைக்கு முன்பதாக தேவராட்டங்கள், சேர்வியாட்டங்கள், பால் காவடி, பன்னீர் காவடி அனைத்தும் எடுத்துக்கொண்டு திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய ஆலயம் சென்று மந்திரி மகன் சிவசுப்பிரமணிய காதல் விழாவை முடித்துவிட்டு வர வேண்டுமே தம்பி. ஆகட்டுமே. ஆகட்டும் அண்ணா. தாங்கள் சொன்ன பிரகாரம் நம்மளுடைய கம்பளத்தார்களையும் நம்மளுடைய தங்கைமார்களும் அழைத்து சீக்கிரமாக திருச்செந்தூர் ஆலயம் சென்று காது குத்து காதிர் வளைவை முடித்துவிட்டு விரைவாக பாஞ்சாலும் குத்தி வந்து சேர்வேன் அண்ணா. சீக்கிரமாக போய் வர வேண்டும். அண்ணா, நானும் திருச்செந்தூர் ஆலயம் சென்ற பிறகு நம்மளுக்கோ அல்லது நம்முடைய கோட்டைக்கோ ஏதேனும் ஆபத்துக்கள் வந்தால் ஆபத்து வந்தால் எப்படி என்ன அறிவேன்? நமது பகடமகாலயோ பிரபலத்து நான் மயிலாட்டி நகரமோ லங்கச்சரே ஆபத்து ஆபத்து என்று சொல்லி எல்லாம் அபய நகரம் வணங்க வேண்டும். ஆபத்து என்று சொல்லி அபய நகரம் வணங்குகிறேன். கோட்டைக்கு ஆபத்து என்று சொல்லி கொட்டால நகரம் வணங்க வேண்டும். ஆபத்து என்று சொல்லி அபய நகரம் வணங்குகிறேன். ஆபத்து என்று சொல்லி அபய நகரம் வணங்க வேண்டும். கோட்டை ஆபத்து என்று சொல்லி கோட்டை நகரம் வணங்குகிறேன். கோட்டைக்கு ஆபத்து என்று சொல்லி மணிநகரம் வணங்க வேண்டும். தம்பி உமத்திரை பாண்டியா, அண்ணா, நமது கோட்டைக்கு அல்லது நமக்கு ஆபத்து வந்துவிட்டால் முன்னோர்கள் கற்றிக்கு வெங்கல நகராவை பாஞ்சை பகடை மகனை வரவழைத்து அபார சத்தத்துடன் மீட்டச் செய்வேன். அந்த ஓசை ஆகப்பட்டது திருச்செந்தூர் வேலவனாலயம் கேட்கும் தம்பி. அந்த ஓசையை கண்டவுடனே பாஞ்சாலங்குறிச்சி கோட்டைக்கு ஆபத்து வந்துவிட்டது என்று ஓடி ஓடி வர வேண்டுமே தம்பி. ஆகட்டும். நம்மளது முள்ளிப்பட்டி கம்பளத்துமார்கள் வரவழைத்து செல்ல வேண்டிய தம்பி. அழைத்து செல்வேன் அண்ணா. போய் பாருங்கள். சீக்கிரமாக போய் வெற்றியோடு திரும்பி வருகிறேன். சென்று பாருங்கள். வருகிறேன் அண்ணா. இப்பொழுது கம்பளத்தார்கள் அழைத்து சீக்கிரமாக திருச்செந்தூர் ஆலயம் செல்ல வேண்டும். அழைக்கின்றேன் கம்பளத்தார்களை. பட்டியம் பற்றி சீட்டெழுதி இந்த 16 பட்டி தேனத்தாளம் பட்டியாம்பட்டி சிட்டெழுதி நாடோ 16 வட்டி கம்பளமோ. அப்படி பட்டியம் பற்றி சீட்டெழுதி இந்த 16 பட்டி தேனத்தாளம் பட்டியாம்பட்டி சிட்டெழுதி அந்த 16 வட்டி மேலாதாளம். அப்படி மல்லி குலத்துக்கு பெத்து நாயக்கராம் அவர பட்டிக்கு முத்து நாயக்கராம் அள்ளி குளத்துக்கு அப்போ நாயக்காரா அவரங்கட்டிக்கு முத்து நாயக்காரா.
அமர்கிறேன். அன்னபுள்ளி வருகை எதிர்பார்த்து சிங்கார மேடையில் அமர்கிறேன். கம்பளத்தார்கள் எதிர்பார்க்கிறேன். ஹலோ ஹலோ ஆமா ஆமா வணக்கம் 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 நாக்கிறே. வணக்கி புட்டிங்களே உள்ள வந்து ஏஜோல பஸ் பஸ். ஆமா ஆமா ஐயோ வணக்கம் வணக்கம்னு உள்ள வந்து வணக்கி புட்டாங்க தம்பி. சரி ஓ தமிழ் போச்சுக்காரங்களா? நாக்கிறே தமிழ் பேச்சுக்காரங்க. என்ன எழுவ தம்பி ஏதா புரிஞ்சதா? ஒண்ணுமே புரியல நாக்கிறே. நாங்க தமிழ் பேச்சுக்காரங்கல்ல. நல்லா தட்டுனீங்க. என்ன பண்றது அந்த மாதிரி ராகத்தை வச்சு நாங்க அப்படியே தட்டிட்டு இருந்தோம். அப்படி சொல்ற வெளிய சொல்லாம தட்டிட்டு இருக்கிறோம். ஆமா இது வரைக்கும் இதான் நடக்குதா? ஆமா நாக்கிறே. ஆனா வெளிய சொல்ல மாட்டீங்க நீங்க. இப்ப குத்தம் கூர்ந்து கேளுங்கப்பா ஏதாவதுன்னு. என்ன நாக்கிறே நாளைக்கு கூப்பிட மாட்டீங்களா? ஆமா நம்ம ஏதாவது குறை சொல்லிட்டோம்னா நாளைக்கு நம்ம கூப்பிட மாட்டேங்கிறீங்க. விவரமான ஆளுங்கப்பா நீங்க. அங்க குறை சொன்னா இங்க வந்துறீங்க, இங்க குறை சொன்னா அங்க போயிருங்க. ஆமா ஆமா தோதே இல்ல தொந்தரவே இல்ல தான். என்கிட்ட ஒரு பக்கம் பழப்பு நடக்குதா? ஆமா அத பாருங்க. ஆனா நீங்க தான் நாக்கிறே எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. என்ன சொல்றீங்க? ஆமா நமக்கு ஆல் இந்தியா மாதிரி. அப்பா நமக்கு எல்லாரும் வேணும். யாருக்கும் பகை இல்ல. ஆமா நாக்கிறே. அப்படி இருக்கும்போது ஒண்ணு விளங்கல. ஒண்ணுமே புரியல நாக்கிறே. தம்பி நாங்க வந்து நாக்க விட்டோம் தம்பி. ஏங்க நாக்கிறே நீங்க நாக்க விட்டீங்களா? ஏய் நாக்கமா இருங்க. நாக்கமா இருங்களா? சரி சரி. தெலுங்கு பேச்சுக்காரங்க. ஓ தெலுங்கு பேசுவீங்க. ஆமா. அதனால ஒண்ணு உங்களுக்கு விளங்காது. ஆமா நாக்கிறே. அதே சமயத்துல என்னமோ ராரா ராரா நீங்க ஒண்ணுமே புரியல. கரசேர கட்டிக்கினி கல்சல் அனுப்ப. எதுமே புரியல நாக்கிறே. அப்படியா? சரி உங்க பாசையில வரேன் நானு. சரி. கனவு காணுங்கள் சொன்னால யார் அவரு? யாரு? அப்துல் கலாம். ஏபிஜே அப்துல் கலாம். ஆமா நாக்கிறே. அவர் சொன்னால பாத்தீங்களா? ஆமா. அந்த கனவு கண்டீங்களா நீங்க? ஏ நாக்கிறே. அவர் சொல்லிட்டு போயிட்டாரு கனவு காணுங்கள்னு சொல்லி. ஆமா. நைட்ல படுத்தா எங்க நாக்கிறே கனவு வருது? வெறும் பொம்பளைகளாதான் வருது கனவுல. உங்களுக்கு? ஆமா நாக்கிறே. எனக்கு மட்டும் இல்ல பெட்டிக்காருக்குன்னு சேர்த்துதேன். அவருக்கு வந்ததுனால இந்த நிலைமை பாவ இல்லாட்டி நல்ல 4 நாளா நாடத்துக்கு வராம சுத்திட்டு அலைகிறாரு பாவம் அவரு. வீடியோ கால் போட்டா ஓடி போயிடுறாரு. எப்ப அது சொல்லப்பா. சரி.
நாங்க தான் தமிழ் தெரியல, நான் கனவு வேற மாதிரி கண்டுருவான். உங்களுக்கு தான் நல்லா தெரியற மாதிரி சொன்னாரு அவர், கனவு காணுங்க சொன்னாரு. நீங்க நல்ல கனவு கண்ட என்ன எங்க வந்தா தானே கண்டது காண்றதுக்கு வர மாட்டேங்குது நினைக்கிறேன். எண்ணத்துல எப்படி இருக்குதோ அப்படிதான் வரணும். அப்படியா? அவர் கண்ட தெரியுமா, நம்ம இந்தியாவே நல்ல ஒரு முன்னேற்றம் ஆக்குவோம் சரி அப்படின்னு கண்டாரு. அதே மாதிரி அவர் இருக்கும்போது நம்ம இந்தியா யாருன்னு உலக நாடுகளை திரும்பி பார்க்குற அளவுக்கு வச்சுட்டு போயிட்டாரு. ஓஹோ, அது மாதிரி கனவு காணுங்கிறானா? நீங்க படுத்து போறா என்ன சொல்றீங்க, பிள்ளைங்களா வராங்களா? ஆமா நினைக்கிறேங்கிறேன். எங்களுக்கு தான் வந்தாங்க. அதுதான் நான் சொன்னேன், கருப்பு சேலை கட்டிக்கிட்டு கருப்பு ஜாக்கெட் போட்டு பிள்ளை வந்துச்சா வரலன்னு நான் பாடிட்டு வாரு. சரி, உங்களுக்கு அதே நிலைமை தானா? ஆமா நினைக்கிறேன். போப்பா, பொழுப்பு ரொம்ப கஷ்டமாயி போச்சு. சரி, இது விட்டு தள்ளி போயிட்டு போகுது. சரி விடு நினைக்கிறேன். நாங்க வந்தது யாருன்னு நீ யார் முத? வடக்கே வகதூர, வடக்கே வகதூர நினைக்கிறேன். ஏப்பா, கட்டபொம்மன் வந்தாரு, ஊமத்துறை பாண்டியர் வந்தாங்க. எல்லாம் வடக்கே வெகு தூரம் தான் சொல்றீங்க, ஆனா எவ்வளவு தூரம் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. தெரிஞ்சே தானே பாவா, நாக்கமாருக்கு படிக்க தெரியாதுப்பா. ஓஹோ, இப்ப யாருக்குதான் தெரியும் வடக்கே வெகு தூரம்னா எவ்வளவு தூரம்? ஏதோ குத்து மார்க்க சொல்றதானே. கிட்டத்தட்ட கரூர்ல இருந்து 570 கிலோமீட்டர் கொத்து பல்லாரி தேசம். சரி, ஆந்திர பிரதேசல. அங்க இருந்து எதுக்கு வந்தீங்க? பொழப்பு இல்லாம எங்களை கெடுக்கிறதுக்கு வந்தீங்க கேட்க வாய்ப்பு இருக்குல்ல? ஆமா. அங்க இருந்து எதுக்கு வந்தோம்னா, எதுக்கு? அங்கேயே 25 தலைமுறை அங்க இருந்த நாங்க. சரி, எத்தனை தலைமுறை? 25 தலைமுறை. அங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்கும் பொழுது சரி எங்களை முட்டு வைக்கல தம்பி. ஏன் தெரியுமா? அதாவது அந்த காலத்துல முகலாய பேரரசு, நாங்க ஆண்ட பொழுது இந்தியா முழுக்க முகலாய பேரரசு. அப்படின்னா இஸ்லாமிய ஆட்சி, ஓஹோ, முஸ்லீம் ஆட்சி வர வந்துச்சு. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா நாட்டை புடுங்கி நகரத்தை புடுங்கி, சரி, பொருளாதார சீர்குலைச்சு, பொம்பளை பிள்ளையை கெடுத்து. ஓ நாக்கிரே, அன்னைக்கு என்ன நாக்கிரே இதெல்லாம் பண்ணுவீங்களா? நாங்க பண்ணலப்பா. அன்னைக்கு வந்து மன்னராட்சியில செஞ்சாங்க. சரி, அவங்க செஞ்சுக்கு அதுக்குள்ள உட்பட்டு இருந்தா அங்க இடத்துல இருக்கலாம். அந்த இடத்துக்கு கட்டுப்படலன்னு வையே, அப்புறம் அவங்க துரத்தி விட்டுருவாங்க. நம்ம அவங்க குடியேறிவாங்க, நம்ம வெளியே வந்துடணும். ஓஹோ, அப்படி இருக்கும் போது சரி, நாடு போனாலும் திருப்பி எல்லாம் ஒரு நாளைக்கு, நகரம் போனாலும் கட்டிக்கலாம். ஆமா, பொருளாதாரம் போனா சம்பாதிச்சுக்கலாம். பொம்பளை பிள்ளை மானம் வருமா? கற்பு வருமா? அன்னைக்கு ஆந்திரா விட்டு பெறப்பட்டு இந்த நாக்கியம்பார் மானத்தோட வரலன்னு சொல்லி தமிழ்நாட்டுக்குள்ள வந்தோம். தமிழ் பாஷை ஒண்ணும் வெளுங்கல, நீ சொன்ன மாதிரி எதுவும் வெளுங்கல. சரி, எங்களுக்கு புரியல. இத தாண்டி அந்த பக்கம் போய் பார்த்தோம். எந்த பக்கம்? இங்க தெற்காம் போய் பார்த்தோம். ஓஹோ, அங்கிட்டு போனா தமிழ்நாட்டுக்கு சுத்தி 3 பக்கம் கடல் தண்ணி எங்களுக்கு தெரியாது. இங்கிட்டு போனாலும் படம் வருது, இங்க போனா இதுக்கு மேல போக முடியாது. சரி, அப்படி சொல்லி என்ன செய்ய சொல்லி யோசனை பண்ணி பார்த்துட்டு, நான் குடியேறிய பகுதி காடும் சார்ந்த பகுதி, மலையும் சார்ந்த பகுதி, போட்ட குடிகளை போட்டு விட்டோம். சோத்துக்கு ஒண்ணு வவிச்சல் இல்ல. அப்புறம் என்ன பண்ணீங்க? நான் சொல்லி இப்பலாம் முறிச்சுவா எவ்வளவு தெரியுமா? 700 வருஷத்துக்கு முன்னாடி. சரி, கிட்டத்தட்ட 14ஆம் நூற்றாண்டுல. எத்தனை நூற்றாண்டு? 14ஆம் நூற்றாண்டு. விஜயநகர பேரரசுக்கு பின்னாடி சரி தமிழ்நாட்டுக்கு உள்ள வந்தோம். வந்தாரை வாழ வைத்த தமிழ்நாடுகளை வாழ வச்சுச்சு. சரி, எப்படி தெரியுமா? எப்படி? சோத்துக்கு இவ்வளவு மக்கள் தொகை அன்னைக்கு கிடையாது. காட்டு பழங்கள் சாப்பிட்டோம், கட்டு வெளியாகல. சரி, கீரை அப்படி சாப்பிட்டு கட்டு வெளியாகல. கீழ இருக்கிறது பூமிக்கு கிழங்கு வகை அதுவும் கட்டு வெளியாகல. சரி, எப்படி ஓடுதுன்னு சொல்லி அந்த தேடுதல்ல எங்க கொஞ்சம் கொஞ்சமா எங்க மேல காரணமாயி போச்சு. சரி, காலையில் காடு வேட்டை, மாலையில் மீன் வேட்டை. வனத்துக்குள்ள என்ன இருக்கு? ஆமா ஆமா, மிருகங்கள் தான் இருந்துச்சு, விலங்குகள் பிடிக்க ஆரம்பிச்சிட்டோம். அன்னைக்கு ஆரம்பிச்ச வேட்டை சரி தொட்டு வந்துட்டே இருக்குது. இது யாரும் மாத்த முடியாது. சரி, அதாவது இன்னொன்னு வச்சுவா, அதாவது மொச வேட்டைய எங்களை தவிர யாரும் செய்ய முடியாது தம்பி. ஆமா நினைக்கிறேன். அதனாலதான் பாதி பேர் இப்ப நாடத்துக்கு வராம இருக்கிறாங்க, சுத்தி நிலைகிறாங்க எல்லாம். போயிட்டு இந்த தங்கமணி பசுபதி எல்லாம் மசவேட்டியும் உண்டு, மொசவேட்டியும் உண்டு. இதை தடுக்க முடியாது. அன்னைக்கு ஆரம்பிச்சு சரி தொண்டு வந்துட்டு இருக்குது. திருநா இப்ப திருந்தா விட்டா திருட்ட ஒழிக்க நாங்களே திருந்தாத்தேன். ஆமா ஆமா, வாய்ப்பே கிடையாது. இப்படியே ஓடின காடை ஓடுமா, எவனும் மதிக்க மாட்டான் தம்பி. கறிய போட்டு இருந்த வையே, சரி சாப்பிட்டு ஆகமா, ஊர் பொருளாதாரம் இல்ல, ஒண்ணுமே கிடையாது. நாக்க மாட்டேன் என்னையா இருக்கு சொல்லி ஒரு காதல் ஆகி போச்சு. ஆமா ஆமா, ரொம்ப வறுமையாகி போச்சு. அப்பதான் எங்களுக்கு வந்து அதாவது 40 பேர் 50 பேர் 20 பேர் 30 பேர் கூட்டு குடும்பம் இருந்தா, கூட்டு குடும்பம் சோத்துக்களை என்ன செய்யறது? பொம்பளை பிள்ளைகளை வச்சுக்கிட்டு என்ன பண்றது? இருக்குது ஆம்பளை எல்லாம் பிள்ளை விட்டு வச்சு என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி அங்க காடுகளை வெட்டி செடிகளை ஒதுக்கி விவசாயம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். சரி, விவசாயம் கேள்விப்பட்டிருக்கேன். பரவாயில்ல, விவசாயம் பண்றீங்களே ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டம். என்ன சொல்ற? ஆமா, என்ன சொல்ற? எங்க நினைக்கிறேன் இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா அவரை போட்டா லாபம் இல்ல, துவரை போட்டாலும் லாபம் இல்ல.
ஆனா இடத்த பிளாட் போட்டோம்னா நல்லா லாபம் நினைக்கிறேன். ஆனா லாபம் தான். ஆனா நாளைக்கு சுடுகாடுக்கு நமக்கு இடம் வேணும் தம்பி. ஆமா, என்ன பண்றது? சாவறதுக்கு ஏகப்பட்ட தொகை மக்கள் தொகை இருக்கிறோம். சுடுகாடு கொண்டு போது இடம் எல்லாம் போயிரு. அப்புறம் ஓஹோ பாருங்க, முடிஞ்ச அளவு பாருங்க. அப்புறம் போர் போட்டு இப்ப நேரா அப்படி நிப்பாட்ட வேண்டியது. அப்புறம் போட்ட வேண்டியது. ஏன்னா நான் அதை சொல்லல. சரி, விவசாயம் ஏன் பண்ணோம்னா படிக்க தெரியாது. தமிழ்நாட்டு இவ்வளவு மக்கள் தொகையில மில்லு கிடையாது, டெக்ஸி கிடையாது. சரி, அன்னைக்கு விவசாயத்தை பண்ணணும், சம்பாரிச்சோம். ஓஹோ ஓரளவு மேல வந்தோம். அன்னைக்குதான் வந்தாரு வாழை வைத்த தமிழ். எங்க வாழை வச்சு வந்த முன்னாடி 10 ரூபா சம்பாதிச்சோன்னு சும்மா இருப்போமா? அங்க எப்படி ஆண்டோமோ அங்க வந்து 20 தலைமுறை. இங்க வந்து மீண்டும் காட்டுல ஆரம்பிச்சிட்டோம். சின்ன சின்ன பிரிவுகளை பிரிக்கப்பட்டு சின்ன சின்ன ஜமீன்தார்கள் உருவாக்கணும். ஜமீன்தார்கள் 56 பேர் நாயக்கன்மார்கள். சரி, மீதி 14 பேர் தேவர், மறவர், கள்ளர். சுதந்திரம் வாங்க வரைக்கும் 47 வரைக்கும், அதான் 72 பாளையத்து பட்டையை உருவாக்கி, அதான் சுதந்திரம் வாங்க வரைக்கும் எவரும் உள்ள வர முடியல தமிழ்நாட்டுக்குள்ள. சரி, அதுக்கு பின்னாடி ஜமீன்தார்கள் எங்க, பாளையத்து பட்டைக்காரர்கள் எங்க, யாருமே கிடையாதுன்னு சொல்ல வாய்ப்பு இருக்கு தம்பி. ஆமா ஆமா. அதாவது அந்த காலத்துல அனைத்துமே வந்து மக்களாட்சி இருந்துச்சு. மக்கள் அத மன்னர் ஒழிக்கப்பட்டார்கள். சரி, இது எப்ப வந்துச்சு? அது ஒழிக்கப்பட்டார்கள். அது ஒழிச்சாலும் பரவாயில்ல, அரமனைக்கு நீங்க போறீங்களே போவலையோ, ஆனா ஓலை போட்டா நாங்க அரமனைக்கு போறது வழக்கம் தம்பி. நீங்க போறது வழக்கம். வழக்கம். சரி, எப்படி 1000 கம்பளம், 100 பரிவரணம், 64 படைத்தலைவர், 72 பாளையப்பட்டு, 9 கம்பளம், 18 தொட்டியர், செல்லவர், கொல்லவர், தோக்கலவர், வெக்கிலிவர், எல்லா வாரம். யோ நாக்கரே, எல்லா வாரமே சொன்னீங்களே, ஆமா, அந்த நறுக்கு வாரம் எங்க போச்சு? 18 தொட்டியத்துல உள்ள அடங்குது தம்பி. தெலுங்கு பேசுறானோ உள்ளவே அந்த 18 தொட்டியத்துல உள்ள வந்துட்டான். உள்ள அடங்குதுங்கறீங்க, அப்புறம் எங்க வெளிய வெளிய விட்டுறீங்களா? அப்புறம் ஏப்பா உங்களுக்கு மரியாதை, தனி மரியாதைப்பா. எப்படி தோரந்துக்கு வெளியே வா?